So next one, a solid steel shaft of 60 mm diameter is to be replaced by a hollow steel shaft of the same material with the internal diameter equal to 3/4 of the external diameter. என்ன சொல்றாங்க, ஒரு சாலிட் ஸ்டீல் ஷாஃப்டை ஒரு ஹாலோ ஸ்டீல் ஷாஃப்ட் வச்சு என்ன பண்றாங்க, ரீப்ளேஸ் பண்றாங்க. பட் மெட்டீரியல் எல்லாம் சேம் தான். ஓகேவா? ஸோ சாலிட் ஷாஃப்டோடைய டயமீட்டர் வந்து 60 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாலோ ஷாஃப்டோடைய இன்டர்னல் டயமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3/4 ஆஃப் தி எக்ஸ்டர்னல் டயமீட்டர். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் த ஹாலோ ஷாஃப்ட். இப்போ அதனுடைய டயமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்னல் தெரியும், அப்போனா அதனுடைய அவுட்டர் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் தெரியாது. ஓகே, ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் த ஹாலோ ஷாஃப்ட் அண்ட் சேவிங் மெட்டீரியல். அப்போ எவ்வளவு வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க மெட்டீரியலை அப்படி ரீப்ளேஸ் பண்ணா. இஃப் த மேக்ஸிமம் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் த சேம் ஃபார் போத் ஷாஃப்ட். ஸோ τ1 இஸ் ஈக்குவல் டு τ2 வந்து ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டயமீட்டர் ஆஃப் த ஹாலோ ஷாஃப்ட் உடையதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ரெண்டுமே சேம் சொல்லிட்டாங்க. ஸோ τs இஸ் ஈக்குவல் டு τh. இது வந்து எஸ்னா ஃபார் சாலிட், ஹச்னா ஃபார் ஹாலோ. இந்த ஃபார்முலால பாருங்க, t/j is equal to τ/r. நமக்கு டவு தானே சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. ஸோ t into r divided by j. ஸோ இது வந்து என்னது, t. அதில் என்ன பண்ண, சாலிட்னால எல்லா சஃபிக்ஸ்லையுமே எஸ்எஸ் அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ பட் எல்லாத்துலேயுமே எஸ்எஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபார் சாலிட்னா என்னது, இந்த ஃபார்முலா ஜேஎஸ் உடைய ஃபார்முலா 5/32 t/4. அதான் நம்ம படிச்சிருக்கோம். ஆர்னா என்னது, டயமீட்டர் டிவைட் பை 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ டி அது வந்து காமன், இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டி 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 பவர் சாரி ஆர் உடைய வேல்யூ d/2. ஸோ d/2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஜே உடைய வேல்யூ ஃபார்முலா 5d/4. இங்க கீழே 32 வரும். ஸோ அதை மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மேலே நியூமினேட்டரை கொண்டு போய் 32. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 16t divided by 5 d³ வரும். ஓகேவா? இங்க ஒரு கேன்சல், dd கேன்சல். ஸோ d³ வரும். இது சாலிட்னால சாலிட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹாலோ பாருங்க, th divided by jh, τh divided by rh. இது நாம நார்மலா பார்த்த ஃபார்முலா தான், t/j is equal to τ/r. பட் இது ஹாலோனால எல்லாருமே hh நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ j for polar moment of inertia for hollow வந்து 5/32, capital D0 per 4 minus small di per 4. நெக்ஸ்ட் r ஆனது அதுவும் d/2 தான். ஓகே, இது ஹாலோனால h நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ t into r உடைய வேல்யூ dh divided by 2, j உடைய ஃபார்முலாக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணிருங்க. இதையும் கேன்சல் பண்ணாங்க 60. ஸோ the remaining term 16 t dh divided by 5 into d0 per 4 minus di per 4. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேர்ஃபோர் டவு எக்ஸ் உடைய ஃபார்முலா இப்போ நம்ம லாஸ்ட் சால்வ் பண்ணோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே என்னது, ரெண்டுமே இப்போ சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ காமன் டேர்ம்ஸ்லாம் கட் பண்ணிருங்க. ஸோ 16 t 5 கேன்சல். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது, 1/dx³ இஸ் ஈக்குவல் டு dh டிவைடட் பை இந்த d0 வந்து நான் இந்த d0 பவர் 4 மைனஸ் டிஐக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்களா ஃபர்ஸ்ட், அது 3/4. ஸோ 3/4 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.75 dh. இது ஹாலோனால h மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ 4. ஸோ இங்கே 4 வராது, இங்கே 4 வரும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, இல்லைன்னா இது ஸ்மால் டி கேபிட்டல் டி அப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, dh. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இது 1 மைனஸ் இந்த ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 0.75 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு 1 மைனஸ் இந்த ஆன்சர் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.68 வரும். ஓகேவா? ஸோ இங்க 0.74 நம்ம 4 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் 1 மைனஸ் ஆன்சர். ஸோ ரிமைனிங் உங்களுக்கு 0.7068. ஓகேவா? அந்த ஆன்சர் வரும். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டி கெட் கேன்சல் ஆயிடும். டி இங்க ஒரு டி, இங்க 4னா டி மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டி 1/dx³. நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் டேர்ம் இங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம சாலிட் சாப்டுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 60³. நெக்ஸ்ட் இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டிவைடட் பை 60³ வந்து ஆன்சர் 4.629 10⁻⁻6. நெக்ஸ்ட் 1 டிவைடட் பை 0.68 உடைய வேல்யூ 1.46. கீழே d³ இருக்கு. நமக்கு d³ டேர்ம் தானே வேணும். ஸோ d³ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க இருக்கிற டேர்ம் டினாமினேட்டர் வந்துடும். ஸோ இதை டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். சாரி, இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும்.
இங்க இருக்கிற 3 அந்த சைடு போகும்போது 1/3 போடும்போது உங்களுக்கு ஆன்சர் 68.11 வந்துடும். ஸோ நம்ம டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கொடுத்துருக்கிற கண்டிஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ தேர்ஃபோர் டிஐ எப்படி இருக்குது, 3/4 டைம்ஸ் ஆஃப் த எக்ஸல் டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ 3/4 டிவைட் பண்ணா உங்களுக்கு 0.75. இந்த ரிமைனிங் இருக்கட்டும் இங்க எழுதிடணும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் இன்டர்னல் டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, எவ்வளவு மெட்டீரியல்ஸ் வந்து சேவ் ஆயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஏரியா கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ ஃபார் சாலிட்னா π/4 ds ஸ்கொயர். ஸோ டிஎஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு வேல்யூ தெரியும், கொடுத்துருக்காங்க கிவன்ல. ஸோ 60 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 2827.43 வரும். நெக்ஸ்ட் ஃபார் ஹாலோக்கு என்ன பண்ணும், கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் அது மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னா அவுட்டர் டயாமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் இன்னர் டயாமீட்டர் ஸ்கொயர். ஸோ எல்லாத்துமே இங்க நமக்கு வேல்யூ தெரியும். நீங்க கால்குலேட்டர் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1594.20 mm² வரும். நெக்ஸ்ட் எவ்வளவு மெட்டீரியல் சேவ் ஆயிருக்குது அப்படின்னா என்ன பண்ணுன்னா, இந்த சாலிடையும் ஹாலோவையும் என்ன பண்ணுங்க, மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா பெர்சன்டேஜ், எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து சேவ் ஆயிருக்குது அப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் டிவைடட் பை ஏரியா ஃபார் சாலிட் போட்டீங்கன்னா இன்டூ நம்ம பெர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால இன்டூ 100ஆல் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சேவிங் மெட்டீரியல் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 43.61%.